அரியலூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் உள்ளிட்ட அவசர மருத்துவ வசதிகள் இல்லாததால் ஆபத்தான பிரசவங்களின் போது கடும் சிரமத்தை சந்தித்து வரும் கர்ப்பிணிகள். இது குறித்த ஒரு விரிவான செய்தி தொகுப்பை பார்க்கலாம். அரியலூர் பெரம்பலூர் சாலையில் அரசு மகப்பேறு மருத்துவமனை தற்போது செயல்பட்டு வருகிறது. இதே வளாகத்தில் இயங்கி வந்த மாவட்ட அரசு மருத்துவமனை 2021 தொடங்கப்பட்ட அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டது. அரியலூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த அனைத்து பிரிவுகளும் படிப்படியாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் மகப்பேறு மருத்துவமனை மட்டும் பழமையான கட்டிடத்தில் தொடர்ந்து இயங்கி வருகிறது. ஆண்டுதோறும் கர்ப்பிணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் கூடுதல் கட்டிட வசதியும் விரிவாக்கத்திற்கு இடவசதியும் இல்லாததால் இந்த மருத்துவமனையை 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திற்கே மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மருத்துவர்கள் குறைவா இருக்கிறதுனால இந்த மகப்பேறு மருத்துவர்கள் இங்கேயும் வர நோயாளிகளை மகப்பேறு நோயாளிகளை பார்க்க வேண்டிய மருத்துவக் கல்லூரியிலையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அங்கே ஏதாச்சும் சிக்கல்னா இங்கேருந்து அங்கே போய் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இவங்க இடைப்பட்ட நேரத்தில் நேரம் விரைவாகுது. இங்கே நோயாளிகளை குணப்படுத்த வேண்டிய மருத்துவர்கள் 2 பக்கமும் அலங்கழிக்கப்படாதனால ஒரே இடத்துல இந்த மகப்பேறு மருத்துவமனை ஒரே இடத்துல, அதுவும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே இருந்தால் சிறப்பாக இருக்கும். சிறப்பு பேருந்துன்னு விட்டுருக்காங்க. அது சில மிக குறைந்த அளவில் வருது. நடை இன்னும் கூடுதலாக அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த குறுகிய பாதையாக இருக்கிறதுனால அரியலூர் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய உள்வழியாக வரக்கூடிய பாதைகள் குறுகலாதனால பேருந்து வசதி ரொம்ப குறைச்சலாக இருக்குது. இன்னும் விரிவுபடுத்தி பசுனுடைய நடையை கூடுதலாக தைக்க கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். மேற்கொள்ளும் மகப்பேறு மருத்துவமனைகளும் சேர்த்து ஒரே வளாகத்திலேயே ஒரே இடத்துலயே ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரியே வசதிகள் செஞ்சு கொடுக்கணும். அரியலூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் உள்ளிட்ட முக்கிய வசதிகள் இல்லாததால் ஆபத்தான பிரசவங்களின் போது கர்ப்பிணிகள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்படுகின்றனர். மருத்துவர்கள் இங்கிருந்து அங்கே போயிட்டு வர வேண்டியது இருக்கு. அவங்க மருத்துவக் கல்லூரியிலையும் பணி செய்ய வேண்டியது இருக்கு. அங்கே மகப்பேறு மருத்துவமனையும் போயிட்டு வர வேண்டியது இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அங்கே இருக்கிற நோயாளிகள் அவங்க 2 உயிர், அம்மாவும் குழந்தையும் அப்படிங்கும்போது அவங்க ஒரு திடீர்னு ஒரு ஸ்கேன் எடுக்கணும், இல்லை ஒரு பரிசோதனை செய்யணும் அப்படின்னா இவங்க பேஷண்ட்டோட அங்கே கூட்டிட்டு போக வேண்டியதாக இருக்கும். அங்கே இருக்கிற உபகரணத்துக்கு இங்கே வர முடியாது. அதனால இவங்க தான் அங்கே போக வேண்டியதாக இருக்கும். அது சாலைகளை கடந்து அவங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பயண இடையூறு தான். அது ஒரே பகுதியில் இருந்ததுன்னா அவங்களுக்கு வசதி. எனவே கர்ப்பிணிகளின் நலன் கருதி மகப்பேறு மருத்துவமனையை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்கு மாற்றவும், மினி பேருந்து சேவை அல்லது கூடுதல் சுற்றுவட்ட பேருந்துகளை இயக்கவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகப்பேறு மருத்துவமனைக்கு பெரியூர் மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒவ்வொரு மாதமும் ஏறக்குறைய 400 to 450 பேர் கர்ப்பிணி தாய்மார்கள் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்படுறாங்க. அங்கே மருத்துவர்கள் நல்ல முறையில் அவங்களுக்கு பிரசவம் பார்க்குறாங்க. இது சாதாரணமாக வரக்கூடிய கர்ப்பிணி தாய்மார்களுக்கு. ஆனால் ஒரு சில இணை நோய்களோட ஆபத்தான முறையில் பிரசவத்தின் போது வரக்கூடிய கர்ப்பிணி தாய்மார்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான போதிய வசதிகள் அங்கே குறைவாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த மகப்பேறு மருத்துவமனை வளாகத்தில் அல்ட்ராசவுண்டு, எக்ஸ்ரே போன்ற வசதிகள் தான் இருக்குது. ஆனால் உயிர்காக்கம் திடீரென தேவைப்படக்கூடிய அந்த நோய்களை கண்டறியக்கூடிய எம்ஆர்ஐ மற்றும் சிடி ஸ்கேன் போன்ற மருத்துவ வசதி இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் இடம்பெற்றிருக்குது. ஒரு பிரசவத்தின் போது திடீரென கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஃபிக்ஸ் போன்ற நோய்கள்லாம் வந்துட்டா அங்கிருந்து அவசரமாக அந்த கர்ப்பிணியை மருத்துவக் குழு ஆம்புலன்ஸ் ஏற்றி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு சிகிச்சை பார்க்கக்கூடிய சூழல் தான் இப்போ இங்கே இருக்குது. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தான் அங்கேயும் சென்று சிகிச்சை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நடைமுறை சிக்கல்களை களையறதுக்கு அரசும் மாவட்ட நிர்வாகமும் மகப்பேறு மருத்துவமனையை மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே கொண்டு வரணும் அப்படிங்கிறது அரியலூர் பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.